வணக்கம்ங்க. என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க. ஏன்னா எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தமிழ் போல இனிமையான மொழி எந்த மொழியும் இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றிய மொழிங்க. ரொம்ப பழமையான மொழிங்க. அமெரிக்காவுடைய விண்கல களத்துல கூட நம்மளுடைய தமிழ் தாங்க பதிவு பண்ணியிருக்காங்க. யாருமே ஒத்துக்கலைனாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரையில் கீழடின்னு ஒரு கிராமம், தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த தொல்பொருளில் கண்டுபிடிக்கப்பட்டதை ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வரலாறை பற்றி அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஒரு அற்புதமாக கேட்க கேட்க இனிமையாக இருக்குதுங்க. நற்தமிழ் பாருங்களேன், ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு பாடல்கள்ல நற்தமிழ் சொல்றது இந்த திருவிழாடல் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. பொங்குதோர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியர் செயலியர் கெய்லியர் நட்பின் அரிய கூந்தலின் இயறியும் போவேன்னு அழகா சொல்லிடுவாருங்க. எவ்வளவு கேட்கும்போது இந்த நற்தமிழ் கேட்கும்போது எப்படி இருக்குங்க. அதாவது 2 பேரும் மோதுவாங்க, சிவாஜியும் ஏபி நாகராஜன் மோதுவாங்க. அப்ப மோதும் போது வெறும் அவரும் பேசுவாங்க. அங்கம் புளிது பெற அறிவால் நெய் பூசி சங்கம் படப்படக்க கால் பரப்பி கீர் கீரனும் கீரும் நக்கீரோ என் தமிழ் புலமையை ஆராயத்தக்கவன் சங்கருப்பர் எமது குலம் சங்கரனாருக்கு ஏறுகுலம் சங்கை அருந்துண்டு வாழ்வோம் உன் போல் இறந்துண்டு வாழ்வை நக்கிறா நன்றாக நினைப்பார் நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றம் புலவனே உன் உடம்பெல்லாம் கண்ணாக சுட்ட போது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு ஒரு அற்புதமா படம் பண்ணாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தமிழுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய பாருங்க தமிழ் பாரம்பரிய உணவுங்க. உலகத்துல எத்தனையோ உணவுகள் இருக்கு, ஆனா இந்த பழமையான உணவை யாரும் கண்டுபிடிக்கல. எங்க முன்னோர்கள் தான் அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. 96 வருஷம்னா இந்தியாவே சுதந்திரம் வாங்கல. இந்தியா சுதந்திரம் வாங்க முன்னால இந்த பருத்தி பாலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பருத்தி பாலுடைய நன்மைகள் அவ்வளவு நன்மை இருக்குங்க. எப்படி இல்லைங்க, ஒரு சாதாரண பால் ஊட்டும் தாய்மார்கள் இதை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவு நன்மையை கொடுக்கும். இப்படி பல்வேறு நல்ல ஒரு இயற்கையான பொருளை போடுறதுனால மனித வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமா பாருங்க. நெஞ்சில கபம் கட்டிருக்கக்கூடிய சளி டோனா நிற்கும். இதை சாப்பிட்டாச்சுன்னா அப்படியே உங்களுக்கு அந்த இதோட போயிடும், மோஷனோட அப்படியே மல்லிகை மாதிரி போயிடும். இந்த பருத்திப்பாலுடைய நன்மைகள் என்னன்னா, நம்ம இது சாப்பிடும் போது சளி தொந்தரவு மட்டும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, செரிமான கோளாறு, அதாவது சாப்பிட்டு செமிக்காம இருந்துச்சுன்னா சில பேருக்கு பாருங்க அந்த உமிழ்நீர் சுரக்கக்கூடிய தன்மை இதுக்கு தாங்க இருக்கு. இந்த ஏலக்காய், சுக்கு, திப்பிலி, சித்திரத்தை, அடிமதுரம் இதெல்லாம் போட்டு இந்த பருத்தி பாலை செய்யும் போது ஒரு சாதாரணமா வண்டி மாடு எப்படி இழுக்குது பருத்தி, அதே போல இந்த பால் மாட்டு வச்சா எப்படி கிடைக்குது, மனுஷன் சாப்பிட்டா எப்படி இருக்கு, உடனே புத்துணர்ச்சிருங்க, உடனே தென்பு கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருளை எங்க முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1930 தான் அந்த கடை ஆரம்பிச்சிருக்காங்க. 1930 பாருங்களேன், 96 வருஷம். இன்னும் 100 வருஷம் ஆகிறதுக்கு வெறும் 4 வருஷம் தான் இருக்கு. இப்படி 4 வருஷத்துக்குள்ள நான் உயிரோட இருந்தேன்னா, 4 வருஷம் வரைக்கும் நான் சாகாம உயிரோட இருந்தேன்னா எல்லாருக்கும் இனாம்னு சொல்ல மாட்டேன், சேவை பண்ண நான் காத்திருக்கேன். அத்தனை பேருக்கு நான் இப்ப அந்த 100வது வருஷத்தன்னைக்கு சேவை பண்றதுக்கு நான் காத்திருக்கேன் ஐயா. ஈசனுடைய அருள்ல ஓடுதுங்கய்யா. ஈசனுடைய இந்த மதுரையில 96 வருஷம் ஓடுறது யாரு? மீனாட்சியுடைய திருக்கோயில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மனுடைய அருள்னாலையும் இந்த மீனாட்சியுடைய கருணையினால தாங்க 96 வருஷம் ஓடுது. 96 வருஷம் ஓடுற காரணம் இறைவன் மனிதனுடைய கருணை இல்லைங்க. அந்த 100வது வருஷத்து அன்னைக்கு எல்லாருக்கும் நான் சாகாம இருந்தேன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் அன்றைய தினத்துல பருத்தி பால் கொடுக்கணும்னு சேவை பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கேன். இனாமலாம் நினைச்சிடாதீங்க, சேவையா நான் செய்யணும்னு நினைச்சிருக்கேங்க. அதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் கடல் கடந்து வாழக்கூடிய என் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஏன்னா உலகம் பூரா அது இந்த யூடியூப்காரங்க சேர்த்துட்டாங்க. யூடியூப்காரங்க சேர்த்துட்டாங்க. அதனால நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன தெரியுமா, இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க மட்டும் பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டுறாதீங்க. ஒருத்தருக்கு உணவு கொடுத்தா பசிக்கு உணவு கொடுக்குறீங்க, பசி ஆறுதா இல்லையா? அது போல இதை நல்ல கண்ணுக்கு மட்டும் விரும்பலாங்க. மக்களுக்காக, யாருக்காக? உங்களுக்காக, உங்களுக்காகங்க. உங்களுக்காகத்தான் நான் இந்த பருத்தி பாலை என் பையன் என் பக்கத்துல இருக்கின்றக்காண்டி வேலை பார்த்த இந்த பாருங்க டிவி ஃபைனான்ஸ்ல வேலை பார்த்தவங்கலாம் நிப்பாட்டிட்டு ஆல் இந்தியா விஆர்சி எழுதி கொடுத்துட்டு அவனை வேலை வாங்குறேங்க. என் மையன் படிச்சவருங்க. அவனை எச்சு கிளாஸ் கழுவ வச்சிருக்கேன்னா என்ன பாருங்களேன். உங்களுக்கு சேவை பண்ணதாங்க வச்சிருக்கேன். என் மகனை சேவை மனப்பான்மையோட தாங்க இந்த வியாபாரம் செய்யறான். ஒரு வெறும் 20 ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறான். ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க.
கருப்பட்டி எவ்வளோங்க, 1 கிலோ எவ்வளோங்க, 500 ரூபாங்க. சீனி வெறும் 5 ரூபா தாங்க 100 கிராம். நான் கருப்பட்டி போட்டு எவ்வளவு சேவை பண்றேன். நீங்க கண்டிப்பா வாங்கயா என் தமிழ் உறவுகளே, தமிழ் சொந்தங்களே, என்னுடைய தொப்புள்குடி உறவுகள், கடல் கடந்து வாழக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளே, என் அன்பான வேண்டுகோளை மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், ஜெர்மன், இத்தாலி, குவைத், ஈராக், தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், ஹாங்காங், துபாய், இப்படி பல்வேறு நாடுகள்ல இருந்து என் தமிழ் சொந்தங்கள் வர்றாங்க. எனக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேங்கய்யா. உண்மையிலே சொல்றீங்கய்யா. நான் வந்து இந்த யூடியூப் காரங்கனால தாங்கய்யா இவ்வளவு நன்மை நடக்குது. நீங்க தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கய்யா. உங்களை பணிவோட கேட்டுக்கிறையா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கய்யா. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அதாவது இதனால ஒண்ணும் கிடையாது. நீங்க ஷேர் பண்ணி எனக்கு நீங்க லைக் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கும் உதவியா இருக்குன்றதுக்காண்டி தான் ஓயாம சொல்றேன். நான் அதுல லாபம் சம்பாரிச்சு இந்த யூடியூப்ல அவங்களுக்கு காசு சேரட்டும்னு நான் பேசல. சத்தியமா சொல்றேன். நீங்க வந்து ஷேர் பண்ணுங்கய்யா என் அன்பான தமிழ் சொந்தங்களே. இந்த கடை எங்க இருக்குன்னா முனிச்சாலை சிக்னல் பக்கத்துல மடை கருப்புசாமி பருத்திப்பால் கடைன்னு இருக்கு. மடை கருப்புசாமி பருத்திப்பால் கடை முனிச்சாலை பக்கத்துல. நல்லா கேளுங்க. முனிச்சாலை சிக்னல் எந்த ரோடு தெரியுமா? கீழவாசல்னு ஒரு சிக்னல் இருக்கு. அடுத்த சிக்னல் வந்தீங்கன்னா முனிச்சாலை சிக்னல். அதுக்கு பக்கத்துல திருமலை மடை கருப்புசாமி பருத்திப்பால் சந்தானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆட்டோ டிரைவர் கூட தெரியும். நீங்க அங்கங்க நேன்மார்க்கு இதெல்லாம் தேடாதீங்க. நீங்க நேரில் நீங்க வந்து சேர்ந்துடலாம். மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில இருந்து வந்தீங்கன்னா கீழவாசல்னு ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல்ல இருந்து அதே ரோட்ல வந்தா ராமேஸ்வரம் போகுது. முனிச்சாலை சிக்னல் மறந்துடாங்க. முனிச்சாலை சிக்னல் அந்த இடத்துக்கிட்ட தான் இந்த திருமலை மடை கருப்புசாமி பருத்திப்பால் கடை இருக்குது. என்னுடைய தமிழ் சொந்தங்களே, நீங்க எல்லாரும் இங்க வரணும்ன்ற என்னுடைய அன்பான வேண்டுகோள். அனைவரும் வாருங்கள். என் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம்.